பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அதனால மித்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி ஜானு. என்ன அது என்னடா சொல்ற நீ நீ சொல்றது உண்மையா? ஆமா ஜானு, ஆமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் ஜானு. டாக்டர் மித்துக்கு ஆப்ரேஷன் பண்றப்பயே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்டர்னல் ஆர்கான்ஸ் முக்கியமா யூட்ரஸ் நல்லா பாதிச்சிருக்கு, அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மின்னு சொல்லிட்டாரு ஜானு. என்னடா சொல்ற நீ? ஆமா ஜானு, மறுபடியும் செக்கப் போறப்பெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டேன் ஜானு. ஆனா டாக்டர் அகைன் அண்ட் அகைன் ஒரே பதில தான் ஜானு சொல்றாரு, மித்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா ஜானு, கம்மியா. என்னடா இதெல்லாம்? இப்பதான்டா எல்லாம் சரியாகி நீ அர்ஜுன் வைஷு மித்ரா 4 பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா எவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலையில போடுற? ஜானு, இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்கன்னு தான் ஜானு நான் டாக்டர் கிட்ட யார்கிட்ட இப்போதைக்கு சொல்லாதீங்க, நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அதனாலதான் ஜானு டாக்டர் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. மன்னிச்சிட்டு ஜானு, நான் வேணும்னு இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் மறைக்கல. அப்போதைக்கு எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும் ஜானு. மேல மேல எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் ஜானு இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லை ஜானு. ஜானு ப்ளீஸ் ஜானு, மித்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவளை தயவு செஞ்சு யாரும் நிறுத்துறாதீங்க ஜானு ப்ளீஸ். ஏன்னா என் மித்து இப்பதான் சந்தோஷமாவே இருக்க ஆரம்பிச்சிருக்கா. ப்ளீஸ் ஜானு ப்ளீஸ், அவளை தயவு செஞ்சு நிறுத்துறாத ஜானு ப்ளீஸ். என்ன டே ஆதி, ஏன்டா இப்படிலாம் பேசுற? டே உன் பாட்டியை பார்த்தா அப்படியாடா தெரியுது? என்னை பத்தி நீ இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியாடா? டே மித்துவும் எனக்கு பேத்தி மாதிரி தானடா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அவளை எப்படிடா என்னால் வெறுக்க முடியும்? டே என்னடா அது இதெல்லாம் பேச்சு? ஆமா, இந்த விஷயம் மித்துக்கு தெரியுமாடா? ஜானு தேங்க்ஸ் ஜானு, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் ஜானு தெரியும். தேங்க்ஸ் ஜானு, தேங்க்யூ ஸோ மச். அது எதுக்குடா இப்படி அலற? ஒன்றும் இல்லை சரியா, ஒன்றும் இல்லை. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடா. மித்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது ஜானு, தெரியாது. ஆனா அவ பாவம் ஜானு, ஒரு நாளும் குழந்தைங்களை பத்தி அவ எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கான்னு தெரியுமா ஜானு? இந்த குழந்தை பிறந்தா இப்படிலாம் வளர்க்கணும், அந்த குழந்தை பிறந்தா அப்படிலாம் வளர்க்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு அவ நிறைய கனவோட இருக்கா ஜானு. அவகிட்ட போயிட்டு எப்படி ஜானு உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்னால எப்படி ஜானு சொல்ல முடியும்? ஐயோ கடவுளே, எதுக்காக அந்த பொண்ணுக்கு மேல மேல இவ்வளோ சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அது நீ சொல்லும் போது இந்த விஷயத்தை என்னாலே தாங்கிக்க முடியலடா. மித்துவால கண்டிப்பா தாங்கிக்க முடியாதுடா. நீ சொல்லாம இருக்கிறதே நல்லது தான்டா ஆதி. ஆமா ஜானு, எனக்கு அவகிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை ஜானு. ஏன்னா அவ குழந்தைங்களை பத்தி எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருக்கான்னு எனக்கு தான் ஜானு தெரியும். அதனால அவகிட்ட உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது ஜானு. ஆனா ஏன் ஜானு, ஏன் மித்துக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? ஏன் ஜானு, ஏன்? அதே உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா கடவுள் ஒருத்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பா அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம்டா. அதனாலதான் ப்ளீஸ் ஆதி கவலைப்படாத, அழுகாதடா, எல்லாம் சரியாகும் சரியா? அதோட டாக்டர் மித்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தாண்டா சொல்லியிருக்காரு. குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்லலையே. அதனால நம்புவோண்டா ஆதி, கண்டிப்பாக
கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம நம்ம மித்து வயத்துல ஒரு குழந்தை கண்டிப்பா வரும்டா, நம்புவோம்டா. ப்ளீஸ் ஆதி அழாத. ஆமா ஜானு, நானும் அந்த நம்பிக்கையில தான் ஜானு இருக்கேன். கடவுள் எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம் ஜானு. என் மித்து ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கொடுத்தா போதும் ஜானு. வேற எதுவுமே வேண்டாம் ஜானு, எதுவுமே வேண்டாம். ஆதி கவலைப்படாதடா, கண்டிப்பா எல்லாம் நல்லதா நடக்கும்டா, நம்புவோம் சரியா? ஏண்டா ஆதி இவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ளார வச்சுட்டு ஏண்டா நீ தனியா கஷ்டப்பட்டிருக்க? முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்லடா. பாவம்டா, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜானு. ஏன்னா நீ எப்படி எடுத்துப்ப, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு என்னால் கெஸ் கூட பண்ண முடியல ஜானு. அதனாலதான் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த நான் சொல்லல ஜானு. எனக்கு புரியுதுடா நீ ஏன் மறைச்சேன்னு. நீ சொல்றதும் சரிதான்டா. யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷயத்தை ஈஸியாலாம் எடுத்துக்க மாட்டாங்கடா. இங்கே பாராதி, நீ நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் இந்த விஷயம் உன்னை என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சதா? பாட்டி எல்லாருக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இதை பற்றி இதுக்கப்புறம் நீ எதுவும் கவலைப்படக்கூடாது, சரியா? ஜானு ஆமாண்டாதி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்போதைக்கு மித்து கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போதும், சரியா? எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு. கண்டிப்பாக உனக்கும் மித்துக்கும் ஒரு குழந்தைய அவர் கொடுப்பாரு, நம்பு சரியா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீயும் நம்பு சரியா? அதனால் இதை பற்றி இதுக்கப்புறம் நீ எதுவும் யோசிக்கக்கூடாது. மித்ரா கூட சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் நீ வாழணும், புரிஞ்சுதா? தேங்க்ஸ் டானு, தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்ப? ஒருவேளை மித்துவை தப்பா நினைச்சிருவியோ, மித்துவை வெறுத்துருவியோன்னு நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா ஜானு? ஆனா நீ வேற ஜானு, நீ வேற. லவ் யூ ஜானு, லவ் யூ ஸோ மச். டேய் என்னடா நீ இப்படிலாம் பேசுற? மித்து எனக்கு பேத்தி மாதிரி தான்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? எல்லாத்தையும் பாட்டி நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் போய் தூங்க போ. மித்து உங்க தனியாக தூங்கிட்டு இருப்பா, நீ போய் தூங்கு போ. சரி ஜானு, நீயும் போய் தூங்கு ஜானு, நேரம் ஆகிட்டல. நீ இப்படி உம்முன்னு இருந்தா பாட்டிக்கு எப்படிதான் நிம்மதியாக தூக்கம் வரும்? யாதி சிரிச்சாதான் அழகு. யாதி சிரிச்சுக்கிட்டு எனக்கு குட் நைட் சொன்னானா பாட்டி நிம்மதியாக போய் தூங்குவேன். போதுமா ஜானு டார்லிங், குட் நைட். இதுதான் என் பேர் ஆதி. குட் நைட் ராதி. எதை பற்றியும் கவலைப்படாம நீ போய் நிம்மதியாக தூங்கு சரியா? காலையில் பார்க்கலாம். ஓகே ஜானு டார்லிங். மனைவி என்ன? ஹே, என்னடி இது? கிளம்பும் போது இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மேல கோமா இருக்குன்னு அர்த்தம். விடு முதல்ல. என்ன? அச்சோ, அப்படியா? மித்துக்குட்டி என் மேல கோவமா இருக்காங்களா? ஆமா, விடு. மித்துக்குட்டி என்னடி இது? நேத்து வரைக்கும் எனக்கே தெரியாதுடி. திடீர்னு தானே மித்து, உனக்கு நேரா தானே கால் வந்துச்சு, உனக்கு நேரா தானே பேசுனேன். அப்புறம் என் மேல கோச்சுக்கிட்டா என்னடி அர்த்தம்? எல்லாம் சரிதான். நீ தானே சொன்ன இன்னைக்கு என்ன கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போறேன், அப்புறம் ஹோம்க்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போறேன்னு. அப்படிலாம் சொல்லி எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்ப நீ பாட்டுக்கு மும்பை போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மித்துக்குட்டி, உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். மாமா தான் சொன்னேன் இன்னைக்கு 2 பேரும் வெளியில போலான்னு. ஆனா சடனா கிளைண்ட்ஸ் எல்லாரும் மும்பைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கடி. அதான் அவாய்ட் பண்ண முடியல. அவாய்ட் பண்ணினா நல்லாவும் இருக்காது மித்து, அது உனக்கே நல்லா தெரியும்ல. அதனாலதான். சரி ஓகே, என் மேலதான் தப்பு, சாரி. ஓகேவா? ஓகே. நீ இவ்வளோ சாரிலாம் கேட்காத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ என் மித்துக்குட்டி, இதனால தாண்டி உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்குது. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். ஓகே ஓகே. என்னடி ஓகேன்னு சொல்றா? அப்போ மேடம் கோவமா தான் இருக்கீங்க, அப்படித்தானே? அது லைட்டா இருக்கு, அது அப்புறம் சரியாகிடும். சரி ஓகே, உனக்கு டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. என்ன, என் பொண்டாட்டி லைட்டா கோவமா இருக்கா? அவளை கோவத்தோட விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அதனால சமாதானப்படுத்திட்டு பொறுமையாவே போலாம். பிகாஸ் ஃபிளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சமாதானம் ஆகிட்டேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு கரெக்டா இங்கே இருக்கணும். ஓகே? அதெல்லாம் தெரியாது. என் பொண்டாட்டி கோவமா இருக்கா, நான் கண்டிப்பா சமாதானப்படுத்தி ஆகணும். என்ன யோ பைத்தியமா நீ? நான் தான் சொல்றேன்ல இப்ப கோவமா இல்லைன்னு, அப்புறம் என்ன? இப்ப கோவமா இல்ல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமா இருந்தல, அப்போ அதுக்கு சமாதானப்படுத்தணும்ல. என்ன யோ பைத்தியமா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோமா இருந்தா ஓகே, ஆனா இப்பதான் இல்லன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? கோமா இல்லன்னு வாய் தாண்டி சொல்லுது. கோமா இல்லைன்னா இந்நேரம் என்ன பார்த்து நீ சிரிச்சிருந்துருக்கணும்ல. அந்த கியூட்டான ஸ்மைல் மிஸ் ஆகுது. அப்போ நீ கோமா இருக்கன்னு தானே அர்த்தம். அதனால கண்டிப்பா நான் உன்னை சமாதானப்படுத்தியாதான் ஆவேன். ஓ, இப்போ உனக்கு நான் சிரிக்கணும் அதானே? போதுமா?
இந்த சிரிப்புக்கு நீ சிரிக்காமலே இருக்கலாம். என் மித்துக்குட்டி அழகா வெக்கப்பட்டுக்கிட்டு கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவா. அந்த ஸ்மைல் எப்ப வரும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்மைலை பார்க்காம மாமா இப்ப கிளம்ப மாட்டேன். சோ அந்த ஸ்மைலை வர வைக்கலாமா? நீ இருக்கே ஃப்ராடு. அப்பா சிரிச்சிட்டியா? இந்த கியூட்டான ஸ்மைல உன் ஃபேஸ்ல வர வைக்க காட்டியும் நான் பட்ட பாடு இருக்கே. அது சரி மேடம், சமாதானப்படுத்துற விதத்துல சமாதானப்படுத்தினாதான் சமாதானம் ஆவீங்க போல இருக்கே. பரவாயில்ல, மாமா சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்க சொன்னா கூட சமாதானப்படுத்த ரெடியா தான் இருக்கேன். இருக்கும் ஹிட்லர் டைம் ஆகுது பாரு, கிளம்பு. வரணும்னா உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவாரு. மித்துக்குட்டி இன்னும் நிறைய டைம் இருக்குடி, எதுக்கு இப்ப நீ அவசரப்படுறா? இல்லை ஹிட்லர், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ முன்னவே கிளம்புனா நல்லது தானே, அப்போ தானே கரெக்ட் டைமுக்கு நீ ஏர்போர்ட் போக முடியும். சரி சரிடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். மித்துக்குட்டி 2 நாள் மாமா சொயின்னு போயிட்டு சொயின்னு வந்துடுவேன், ஓகேவா? நீ பார்த்து பத்திரமா இருக்கணும். அப்புறம் டைமுக்கு ஒழுங்கா டேப்லெட் சாப்பிடணும், புரிஞ்சதா? ஹிட்லர் இதே எத்தனை வாட்டி சொல்லுவேனே, நான் என்ன குழந்தையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஹிட்லர். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என்னோட குழந்தை தான் நீனு. இங்க பாரு மித்து, பார்த்து கவனமா இருக்கணும், ஓகேவா? முக்கியமா தனியா எங்கேயும் போக கூடாது. வைஷு அம்மா அப்படி இல்லைன்னா ஜானுவை கூப்பிட்டு தான் போகணும், ஓகேவா? சரிங்க சார். என்ன இருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருப்பீங்களே, அப்புறம் என்னஹா அப்படியே எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டாலும். ஹிட்லர் நீ அங்கே போய் ஒழுங்கா சாப்பிடணும், ஓகேவா? அப்புறம் உன்னை நான் நிறைய மிஸ் பண்ணுவேன். நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன்டி. உண்மையே சொல்லணும்னா போகிறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. நமக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் உன்னை விட்டுட்டு நான் 2 days தனியாக பிரிஞ்சிருக்க போகிறேன். ஓரமா கொஞ்சம் வலிக்குது தான், இருந்தாலும் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன், வேற என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். இருந்தாலும் ரொம்ப நிறைய மிஸ் பண்ண வேண்டிய மித்து. ஆமாம், நானும் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவேன். லவ் யூ ஹிட்லர். பாப்பா சின்ன இது குழந்தை மாதிரி அழுகிற திடீர்னு. இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சுட்டு தானே இருந்த, இப்படி கிளம்ப போகும்போது அழுதா என்னடி அர்த்தம்? அப்புறம் எனக்கு போகவே மைண்ட் இருக்காது மித்து. அங்க போனாலும் எனக்கு ஊன் ஞாபகமாவே இருக்கும். ப்ரெசன்டேஷன்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் டி அழாத. சாரி. சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பு. குட் கேர்ள். இது பாப்பா சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? வந்தோடனே உன்னை எங்கெல்லாம் நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லணும், அங்கெல்லாம் கண்டிப்பா கூப்பிட்டு போறேன், ஓகே? ஓகே. அப்ப சரிங்க மேடம், விட்டீங்கன்னா நான் கிளம்புவேன். அது ஒரு நிமிஷம். என்னடி? அது மிஸ் யூ ஹிட்லர். பரா, என் பொண்டாட்டி அவளாவே எனக்கு கிஸ் கொடுத்துருக்கா. அப்பா உண்மையாவே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடி? இந்த மாதிரி நீ அடிக்கடி நீயாவே வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் அடிக்கடி வெளியில போயிட்டே இருப்பேன். போவீங்க ஹிட்லர். சரி ஓகே, டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் கிளம்பு. சரிடி மித்து, இன்னும் ஒரே ஒரு கிஸ் கூட. என்ன அடி வாங்குவனி? ஹிட்லர் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வரணும்னு உனக்காக ஏர்போர்ட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. ஐயோ சரிடி, நீ கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறத வாங்கிக்கோ. லவ் யூ மித்துக்குட்டி. லவ் யூ டு ஹிட்லர். சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் அங்கே ரீச் ஆனோன்னே எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரிங்க மனைவி, பார்த்து பத்திரமா இருங்க, நான் கிளம்புறேன், பாய்டி. என்னது விடிஞ்சதுல இருந்து ரேணுவும் மாமும் கிச்சன்ல இருக்காங்க. அதை என்ன விக்ரம் கேக்குற? மீரா இன்னைக்கு இந்தியாவுக்கு வர போறான்னு தெரிஞ்சதுல இருந்து 2 பேரும் கிச்சன்ல இருக்காங்க. அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தெரியுதே டாட், வீடே நல்லா கபங்கமன்னு வாசமா இருக்கு. ஆமாடா. ஆமா, மீரா எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகுன்னு சொன்னாடா? டாட் அவ ஏர்போர்ட் ரீச் ஆக 2 hours ஆகும்னு சொன்னான். ஓ சரிடா. விக்ரம் நானும் வரட்டுமாடா? பேசாம 2 பேருமே போய் மீராவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா? டாட் அதெல்லாம் வேண்டாம், மீராவை நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன். அதோட நான் பிக்கப் பண்ண வரேன்னு மீராவுக்கு தெரியாது, அதனால அவளுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ். சோ வேண்டாமே. நீ சொல்றது சரிதான்டா. ஏன்னா மீராவுக்கு நானும் மம்மியும் தான் பிக்கப் பண்ண வரோம்னு தெரியும். நீ போறது அவளுக்கு உண்மையாவே சர்ப்ரைஸ் தான்டா. ஆமா டாட். இன்னும் 5 நிமிஷம் மட்டும் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடு. சரி அத்தை. அப்புறம் இந்த ஸ்வீட் அது கொஞ்ச நேரம் ஆறட்டுமா, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க அத்தை. தேவிக்கு என்ன இது காலையில இருந்து பம்பர் மாதிரி சுத்தி அவ்வளவு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன நீ ரேணுவும் கிச்சன்ல இருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? என்னங்க இது? மீரா இன்னைக்கு இந்தியாவுக்கு வரா. இந்த நாளுக்காக தானங்க நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் செய்ய வேண்டாமா? அதனாலதான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் கூட செஞ்சு முடியலங்க. அவ வரக்காட்டியும் எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிடணும். விக்ரம் நீ என்னடா இன்னும் இங்கே நிக்கிற? நீ தானே ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண போறேன்னு சொன்னா, இன்னும் போலியா நீ? என்னங்க இவன் போகாம நிக்கிறான்? பேசாம நீங்கள் நானுமே போய் மீராவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாமா? மாம் ரிலாக்ஸ், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க மாம்.
மாம் என்ன இது மீரா வரான்னு தெரிஞ்சதுல இருந்து உங்களை கையிலே பிடிக்க முடியலமா. விக்ரம், என்னடா கேள்வி இது? நானே மீரா எப்படா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எது நடக்குது? அப்புறம் என்னடா? இங்க பாருடா விக்ரம், டைம் ஆகிட்டா. ஃபர்ஸ்ட் போய் அவளை கூப்பிட்டுட்டு வாடா. என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு இப்பவே தோணுது. மாம் வெயிட் மீரா வரதுக்கு என்ன 2 hours ஆகும் மாம். அதனால பொறுமையா போய்க்கலாம், ஓகேவா? ஆமா தேவிக்கு, இப்போவே விக்ரம் ஏர்போர்ட் போய் என்ன பண்ண போறான்? மீரா வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும்ல. ஏங்க என்னங்க பேசுறீங்க? சென்னையில எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு. ஒருவேளை விக்ரம் போகும்போது டிராஃபிக் ஆயிட்டுனா அப்புறம் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடும்லங்க. அதனால தான் சொல்றேன், முன்னாடியே போனா ஒன்றும் தப்பு இல்ல. விக்ரம், நீ இப்பவே கிளம்பு. மாம் அப்படியே ஒருவேளை டிராபிக்னால ஏர்போர்ட் போறதுக்கு லேட் ஆனாலும் மீரா மறுபடியும் ஃபிளைட்டை புடிச்சு லண்டனுக்கு போயிட மாட்டா மாம். கண்டிப்பா அவ இனிமே இந்தியால தான் இருக்க போறா மாம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, ஓகே? என்ன மறுபடியும் லண்டனுக்கு போவாளா? போவா நான் விட்டா தானே. இனிமே மீராவை மறுபடியும் லண்டனுக்குலாம் விடுற மாதிரி இல்ல. இனிமே அவ கிங் கூட இருக்கணும். ஏங்க உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா மீரா நம்ம கூடவே இருக்கணும்னு எல்லாரும் எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஃபைனலி மீரா படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு வரா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட என் பொண்ணை பார்த்துட்டுனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாம் நான் சும்மா ஃபன்னுக்கு தான் மாம் சொன்னேன். சரிடா விக்ரம், ப்ளீஸ் டா, நீ இப்பவே கிளம்பு. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். ஐயோ சரி மாம், கிளம்புறேன், போதுமா? விக்ரம், எனக்கும் ஏர்போர்ட்டுக்கு வரணும்னு ஆசையா இருக்குடா. பேசாம நானும் டாடியும் உன் கூட வரட்டுமா? மீரா வீட்டுக்கு தான் மாம் வரப்போறா. அவ வேற எங்கேயும் போக போறது இல்ல. அப்பா சரி ஓகே மாம், இப்ப நான் கிளம்புறேன். சீக்கிரமா மீராவை கூப்பிட்டு வந்துடுறேன், போதுமா? சரிடா மாம். அப்புறம் முக்கியமான விஷயம், மீரா கால் பண்ணானா நான் அவளை ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வர விஷயத்த அவகிட்ட சொல்லவே கூடாது. பிகாஸ் நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஐயோ சரிடா, நான் எதுவும் சொல்லல, போதுமா? நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போய் என் பொண்ணை சீக்கிரம் கூப்பிட்டு வா. நான் போய் அவளுக்கு இன்னும் 2-3 ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் போய் பண்ணிடுறேன். டாட், மாம் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆகிட்டுல. ஆமாண்டா, எனக்கும் தேவிக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் மீரா நம்ம கூடவே இருக்க போறா. அதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்குடா. ஏன்னா மீரா மட்டும் தேவிக்கு கூட இருந்தானா கண்டிப்பா மேகா நினப்பு தேவிக்கு வரவே வராதுடா. அதனாலதான் சொல்றேன். டாட், இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? டாட், ஃபர்ஸ்ட் நான் போய் மீராவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். மாம் சொல்ற மாதிரி ஒருவேளை டிராஃபிக் ஆயிட்டுனா அப்புறம் அவளை பிக்கப் பண்றதுக்கு லேட் ஆயிடும். சரி ஓகே டாட், நான் கிளம்புறேன். சரிடா விக்ரம், பாய்டா. பாய் டாட். ஹாய் மச்சான், சாரிடா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன மோமனே, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா? டேய், நான் வந்து இங்க 1 மணி நேரம் ஆகிட்டா. ஏண்டா போறவன் வரவன் எல்லாம் ஏதோ நான் ஏர்போர்ட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்த மாதிரி நான் அப்படி பார்த்துட்டு போறான்டா. ஏன்னா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணா? சாரி மச்சான். டேய் என்ன மோமனே, என்கிட்ட என்னடா சொன்ன நீ? எப்ப கிளம்புறேன்னு சொன்ன? ஏண்டா என்கிட்ட கிளம்புறேன்னு சொன்னது ஒரு டைம், வந்து சேர்றது ஒரு டைம். ஏண்டா இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? போ மச்சான், அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னடா இது? பொண்டாட்டி விட்டு 2 நாள் தனியா வரப்போறான், அப்படி இப்படின்னு சின்ன சிறுசுங்க இருக்க மாட்டோமா? அதான் லேட் ஆயிட்டு. டேய் கரும பிடிச்சவனே, சின்ன இலவ வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு வெக்க மட்டும் பட்டு தொலையாதடா. போக்க சகிக்கல. ஏண்டா 2 நாள் தானடா இருக்க போறா, அதுக்கு இவ்ளோ சீனா? டேய் என்னடா இப்படி சொல்ற? 2 நாள் மச்சான், 2 நாள் 48 மணி நேரம்டா. அடிங்க மோவனே, ஒன்னும் சொல்லி தப்புலடா. உன்ன மாதிரி ஜீவன் கூடலாம் சவகாசம் வச்சிருக்கேன்னு சின்ன சொல்லணும். டேய் ரொம்ப பேசின அவ்வளவுதான். அப்புறம் தனியாக்கு கால் பண்ணி நீ ஏர்போர்ட்ல போற வர பொண்ணுங்க எல்லாரையும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன்னு போட்டு கொடுத்துருவேன். டேய் அன்னைக்கு நீ லேடிஸ் வாய்ஸ்ல பேசி 10 வச்சு நெருப்பி இப்போ வரைக்கும் அணையாம அப்பப்போ புகஞ்சுக்கிட்டு தாண்டா இருக்கு. இதுல நீ வேற ஏன்டா இப்படி புது பொருளை கிளப்பி விடணும்னு ஒத்த கொள்ள நிக்கிற? எப்பா டேய், உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தாண்டா தெரியும். சரிடா, பயப்படாத, ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ பண்ணி தான் பாரு, அதுக்கப்புறம் இருக்குடி மோமனே உனக்கு சில்லாது பொல்லாததெல்லாம் மித்ரா சிஸ்டர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டாடா. ஏன்னா மித்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே ரொம்ப பேசாத, நான் போய் லக்கேஜ் கொடுத்துட்டு செக்இன் பண்ணிட்டு வரேன். ஓகே? சரிடா, சீக்கிரம் போய் செக்இன் பண்ணிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிடா என்ன மோனே, பார்த்து பத்திரமா இல்ல மச்சான், தொலைஞ்சு போயிடாத. அடிங்க மோமனே நக்கலா? ஏண்டா நீ ஊருக்கு போறியா இருந்தாடா அமைதியா நிக்கிறேன், சிலன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். டேய் முதல்ல மூடிட்டு கிளம்புடா, போர்டிங்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சரிடா, நான் போய் செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ விக்ரம். மாம் சொல்லுங்க மாம். என்ன விக்ரம், என்னடா மீரா வந்துட்டாளா? அவளை பாத்துட்டியா? மாம் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. மீரா வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு மாம். நான் வேற உங்க பேச்சு கேட்டு சீக்கிரமா வேற ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் மாம். இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? மீரா இன்னும் வரலையா? டேய் ஒருவேளை ஃளைட் ஏதாச்சும் லேட் ஆகிருக்குமோ? ஐயோ மாம் அப்படிலாம் இல்ல, அவ கரெக்டான டைம்க்கு தான் ரீச் ஆவா. நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன் மாம். மீரா ஒன்னும் மறுபடியும் லண்டனுக்கு போறது இல்ல மாம். நான் அவளை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் மாம். நீங்க எதையும் பத்தி கவலைப்படாம அவளுக்கு ஏதோ ஸ்வீட் செய்யறேன்னு சொன்னீங்களா, அதை போய் செய்யுங்க போங்க. சரிடா. ஐயோ பால் பாயசம் செய்யணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேன்டா. சரிடா நான் போய் பண்றேன். இந்த மாம் இருக்காங்களே, ஏர்போர்ட் வந்ததுல இருந்து அவ்வளோ கால் பண்ணிட்டாங்க. மீரா வந்துட்டாளான்னு. மீரா வரதுக்கு எப்படி 15 to 20 minutes ஆகும். நானே மாம் பேச்சு கேட்டு இவ்வளோ ஏர்லியரா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன்.
இதுல மாம் வேற அடிக்கடி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. மீரா உனக்காக தாண்டா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, சீக்கிரம் வந்துரு. மித்து இருக்காளே, ஏர்போர்ட் வந்ததுலேருந்து அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ மெசேஜஸ். அவ்வளோ மித்துக்குட்டி. அவரை பார்க்கறதுக்கு விக்ரம் மாதிரியே இருக்காரு. அடா ஆமா, விக்ரமே தான். விக்ரம் எங்க? ஹாய் விக்ரம். Hey, hi Adi, how are you? Yeah Vikram, I'm good. What about you? Yeah Adi, fine. Adi, what a surprise. நான் இங்க உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமா விக்ரம், எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. மும்பையில் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் விக்ரம், அதான் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன். ஆமா, நீங்கள் இங்கே? ஆதி, என் தங்கச்சி மீரா லண்டன்ல படிக்கிறான்னு சொன்னல, அவ படிப்பு முடிஞ்சு இன்னைக்கு தான் அது இந்தியா வரா. அதான் அவளை ரிசீவ் பண்றதுக்காக வந்தேன். ஓ ஓகே விக்ரம், ஆண்டி தான் உங்க சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. பிகாஸ் அன்னைக்கு அவங்க பேசினப்பே தெரிஞ்சது எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்னு. யாதி, அம்மாவுக்கு மீரானா ரொம்ப பிடிக்கும். ஏதோ காலையிலேருந்து மீரா இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னதுலேருந்து போதும் அவளுக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இப்ப கூட அவ்வளோ ஃபோன் கால்ஸ், மீரா வந்துட்டாளான்னு கேட்டு. ஓ ஓகே விக்ரம். அது தனியாவா வந்தீங்க? இல்ல விக்ரம், வருண் கூட தான் வந்தேன். ஓ, அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் மும்பை போறீங்களா? நான் மட்டும் தான் மும்பை போறேன். வருணும் என் கூட வந்துட்டானா அர்ஜுன் பாவம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ வருண் இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் எல்லாம் ஈஸியா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அது ஃபிளைட்டுக்கு உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா? இல்ல விக்ரம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன், என்னாச்சு? இல்ல அது எப்படின்னா கொஞ்ச நேரத்துல என் தங்கச்சி மீரா வந்துருவா, அதான் அவளை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலாமேன்னு. ஓ ஓகே ஓகே விக்ரம், ஃபிளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ தாராளமா வெயிட் பண்ணி உங்க தங்கச்சி இன்னைக்கு மீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ ஸோ மச். பை த வே ஆதி, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ட் உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? யா விக்ரம், எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ட் மித்து கிட்ட உங்க ஃபேமிலி பத்தி சொன்னேன்னு, மித்துவுமே உங்க ஃபேமிலியில எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஓ ரியலி? ரேணும் அம்மாவும் கூட உங்க ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க ஆதி. ஸோ மறக்காம அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்களும் உங்க ஒய்ஃபும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு வரணும். கண்டிப்பா விக்ரம், ஒரு நாள் நான் மித்துவை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே ஆதி. என்ன இது, மீரா சொன்ன டைமுக்கு இந்நேரம் ரீச் ஆகி இருந்திருக்கணும். ஆனா அவளை இன்னும் காணும். ஐயோ, ஆதி வேற மீராவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறோன்னு வெயிட் பண்ண வச்சிருக்கோம். அவருக்கு வேற ஃபிளைட்டுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? விக்ரம் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வருண் வேற அங்கே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அதனால உங்கள் தங்கச்சியை மீட் பண்ண முடியலன்னு ப்ளீஸ் விக்ரம் கோச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு அதான். சாச்சா, இதுல தப்பா நினைக்க என்ன அது இருக்கு? மீரா முன்னவே வந்திருக்கணும், பட் அவளை இன்னும் காணல. இட்ஸ் ஓகே ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இன்னொரு நாள் என் தங்கச்சி உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். சரி ஓகே ஆதி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னீங்களே, நீங்க கிளம்புங்க. ஓகே விக்ரம், பாய். ஓகே ஆதி, பாய். என்னாச்சு மீராக்கு? என்னத்துக்கு அவ வந்திருக்கணுமே. நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவள் லேட்டா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவா போல இருக்கு. அண்ணே, நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டா எனக்கு தெரியாதா நீ தான் என்ன ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் பண்ண வரேன்னு? எப்படி நான் வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்றேன்னு பாரு. ஐயோ, லில்லி வேற மெசேஜ் பண்ணிட்டே இருக்காளே. சரி ஓகே, அப்படியே ரிப்ளை பண்ணிட்டு அண்ணன் கிட்ட போயிட வேண்டியதான். மித்து வேற வரிசையா இவ்வளவு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. மேடம் என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க போல இருக்கு, அதான் வரிசையா இவ்வளவு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ, வருண் வேற கால் பண்றானே. சரி, மித்துக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே வருண் கிட்ட போயிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லட்சுமி சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்க யாருக்காச்சும் நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நோட்டிஃபிகேஷன் சரியா வராதவங்களுக்கு தான். அவங்களுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் ஹைப் நிறைய பேர் பண்ணுவீங்க, இப்பெல்லாம் யாருமே பெருசா பண்றதே இல்லை. ஸோ முடிஞ்சா ஹைப் வந்து பண்ணி விடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.